அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி, என்கிட்ட பிரச்சனையை மறைக்கிற அளவுக்கு தைரியம் வந்த உனக்கு அதை சமாளிக்கிற தைரியம் ஏன் வரல? என்கிட்ட பிரச்சனையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ எப்பவும் சிரிச்ச முகமாக இருக்கணும். பிரச்சனையை நீ சமாளித்தாலும் சரி, எங்களை சமாளிக்க சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தைரியமாக வெளியில் போய் ஃபேஸ் பண்ணு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நான் ஆஃபீஸ் போகிறேன்ப்பா. அண்ணே, டைமண்ட் கொண்டு போகிறது யாருண்ணே? சொல்கிறேன். நான் பார்க்குறேன். வாடா தம்பி, என்ன வாடகை கொடுக்க வந்தியா? இல்லைண்ணா, அண்ணன் தான் வர சொன்னார். வணக்கண்ணா. நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேண்ணா. ஏய், அந்த பணத்தை எடுத்துருவா. ஆ உட்காரு உட்காரு. ஒன்றும் இல்லை தம்பி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், 2 பேரும் ஒன்றா படித்தோம். ஒரு சின்ன மனஸ்தாபம், பேசத்தில்ல. அவன் பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் வச்சிருக்கானா, பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். நான் கொடுத்தா வாங்க மாட்டான். ஒரு 2 லட்ச ரூபா தரேன், நான் கொடுத்துரு. இதுதான் அட்ரஸ். பத்திரண்டா. சரிண்ணா. அந்த பேக் எடு. இந்தா, நீ கிளம்பு. சரிண்ணா. தம்பி ஒரு நிமிஷம். இந்த கிஃப்ட் அவர் பொண்ணுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருப்பா.
வாங்க சாப்பிடலாம். வரேன். சொல்லு பாண்டி. டைமண்ட் அமிச்சாச்சு. இன்னும் 1 ஹவரில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நான் நினச்சா வீட்டுக்குள்ளே வந்து டைமண்ட் டெலிவரி பண்ணுவேன். அதான் பாண்டி. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 70% அனுப்பிச்சிருங்க. பாண்டி, நான் சொன்னபடி இருப்பேன். முதல்ல டைமண்ட் என் வீட்டு வாசப்படி வந்து சேரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டி என் அம்மாவை காப்பாற்றுறதா இல்லை அவங்க சொன்ன இடத்துல கொடுத்து என் மரியாதையை காப்பாற்றிக்கிறதா? இதில் எது சரின்னு எனக்கு தெரிலங்க. அண்ணே எங்க போகுதுண்ணே? சொல்லுங்கண்ணே. டேய் பொய்யால, அங்க என்னடா பண்றீங்க? அவன் டைமண்ட் அடிச்சிட்டேன்னு சொல்றான், அங்க என்ன புடிங்கிட்டு இருக்கீங்களா? இல்லையாண்ணே, நான் உங்ககிட்ட தெருவில் தான் நிக்கிறேன். அப்படி யாரும் வரலண்ணே. டேய், உனக்கு தெரியாதா? அவன் ஆட்கள் எடுத்துட்டு வந்தா நம்ம போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன்னு. யாராவது புதுசா ஒருத்தர் ரெடி பண்ணிருப்பான்டா. அப்படி யாராவது புதுசா வந்தானாங்க? இல்லையாண்ணே. ஆமாண்ணே, ஒருத்தன் வந்தானே வெளியே. அவன் கையில ஏதாவது கொண்டு வந்தானா? ஆமாண்ணே, பேக் ஒன்று கொண்டு வந்தானே. டேய் முட்டாள், இந்த பையில தான் டைமண்ட் இருக்கணும். அவன் என் வீட்டுக்கு வர்ற வழியில தான் வருவான். வந்தா அவனை அங்கேயே போட்டு டைமண்ட் கொண்டு வாங்களா? சரிண்ணே சரிண்ணே. ஏய் வாங்கடா. சொல்லு தம்பி. சார், நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன். பக்கத்தில் டாக்டர் இருந்தால் ஃபோனை கொடுங்க. டாக்டர், இது நர்ஸ் இருக்க, பணம் கிடைச்சிச்சா? ஹலோ சிஸ்டர், நான் பணத்தை ரெடி பண்ணுறேன் சிஸ்டர். பணம் என் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் பாப்பாக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்களேன், நான் வந்துடுறேன். சார், இங்க எல்லாமே ரூல்ஸ் தான் சார். பணத்தை கட்டினாதான் ஆபரேஷன் நடக்கும். சீக்கிரமா வந்து பணத்தை கட்டுற வழியை பாருங்க சார். வரேன் சிஸ்டர், வந்துடுறேன், வரேன். தம்பி சார், கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் வந்துருங்க தம்பி. வந்துட்டே இருக்கேன் சார், பயப்படாதீங்க. பயமா இருக்கு.